விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை, இந்த உலகத்துல எந்த உறவுகள் இருந்தாலும், எந்த உறவுகள் இல்லாமல் போனாலும், ஆண்டவரை நீர் மாறாதவராய் இருக்கிறீர். ஆண்டவரை, நீர் விலகாதவராய் இருக்கிறீர். ஆண்டவரை, நீர் ஆண்டவரை எங்களை விட்டு கொடுக்காதவராய் இருக்கிறீர். ஆண்டவரை, ஆண்டவரை, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறீர். கையை உயர்த்தி சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம். ஓ பிரைஸ் காட். அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம். இன்னொரு தடவை சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வாய் திறந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும். சொல்லுங்க, ஒரு நாளும். நல்ல கை தட்டி ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா வாய் திறந்து ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
நல்லவர் ஒரு போதும், ஓ ஹல்லேலூயா, ஒரு நாளும் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு. நல்ல கையை தட்டி இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரு போதும் கைவிடா, விலகிடா நம் இயேசு. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவில்லை, அவர் உங்களை கைவிடல. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வாய் திறந்தே ஒன்று சேர்ந்து நாம் ஷபபபரகபலரபா. துதிக்க துதிக்க விடுதலை, துதிக்க துதிக்க விடுதலை, துதிக்க துதிக்க அற்புதம். எஸ், நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சாத்தானே துதிப்போம், சாத்தானே நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் இயேசு நல்லவர். ஆமென், 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 ஆமென். ஒரு நாள், ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும், ஒரு நாளும், ஒரு நாளும் விலகிடா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். நல்ல வாய் திறந்து ஆவியில நிரம்பி. ஒரு நாள் விலகாதவர், ஒரு நாள் மாறாதவர், ஒரு நாள் மாறுதல் இல்லாதவர், எப்பொழுதும் ஒன்று போல இருக்கிறவர், ஒன்று போல நேசிக்கிறவர், ஒன்று போல விசாரிக்கிறவர், ஒன்று போல அற்புதங்களை செய்கிறவர். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. தேசத்தை சுதந்தரிப்போம், தேசத்தை ஷபரகபலரபா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும். நல்ல கையை தட்டி, இந்த மாதிரி யாரும் கிடையாது, இந்த மாதிரி யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. ரபா ஷகதன ரபல ரபோதனா, ஓரி பலரபு ஷகதனா. ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல
எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆமென். ஆண்டுடைய சமூகத்துல பயபக்தியோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord. சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லையே. துதிகானம் துணித்து மகிழ்வா. சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லையே. துதி காணம் துணித்து மகிழ்வா. கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சத்தமா அற்புதம் நடக்கட்டும். உங்க ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே.
நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல முழு பலத்தோடு நல்ல கை தட்டி ராஜாதி ராஜனை எல்லாம் துதிங்க பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரை உயர்த்த உயர்த்த நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, பாடி கர்த்தரை துதி செய்யும் போது, கர்த்தரை முழு இருதயத்தோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளி நம்முடைய கட்டுகளை அறுத்து நம்முடைய நோய்களை நம்மை விட்டு நீக்கி, ஹல்லேலூயா, நம்முடைய மரணத்துக்கு நம்மை விலக்கி, நாம் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்தி கனப்படுத்த நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும் போது, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் கொடுக்கும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். முழு மனதோடு, முழு விருப்பத்தோடு, முழு ஆசையோடு, முழு பாசத்தோடு இயேசுவே என்று சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு பர்த்திமேயு குருடன் முழு மனதோடு கூப்பிட்டானே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முழு மனதோடு. மனுஷங்களுக்காக கூப்பிடல, அங்க நின்றவங்களுக்காக கூப்பிடல, யாரும் சொன்னதினால் அவன் செய்யல. தானாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்ததனால, இயேசு என் வாழ்க்கையில விடுதலை தர முடியும் என்கிற அறிவு அவனுக்கு இருந்ததனால முழு மனதோடு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்ட போது இயேசு நின்று பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தது உண்மையானால், இன்னைக்கு அவரை முழு மனதோடு எந்த விருப்பு வெறுப்பு இல்லாம, யாருடைய ஈடுபாடு இல்லாம நீங்க நல்ல முழங்கால நின்று கரங்களை தட்டி வாயை திறந்து இயேசுவே என்று உண்மையாய் ஆராதிப்பீர்களானால் இயேசு உங்களுக்காக நிற்பார். நல்ல கையை தட்டி இயேசு உங்களுக்காக நிற்பார். உங்களுக்காக எழுந்தருளுவார். உங்களுக்காக கிரியை செய்வார். ஓ ரபா ஷஹதன ரபா லரபா. சொன்னதுனால அல்ல, நான் சொன்னதுனால அல்ல, நீங்களா துதிங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல முழு பலத்தோட சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி நான் என்ன சூழ்நிலையோட வந்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும்ப்பா. என் பிரச்சனைகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என் தேவைகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என் கண்ணீரை நீங்க காண்கிறவராய் இருக்கிறீங்க. என் கவலைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நான் முழு இருதயத்தோடு தேடுகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எங்க பாஸ்டர் சொல்றதனால அல்ல, ஆராதிங்கன்னு சொல்றதனால அல்ல, முழு இருதயத்தோட. ரகபா ஷகதன ரபல ரபா. ஓ ரபல ரபு ஷகதன. ஓ ரிகபல ரபு ஷகதியாந்தரே. ஓ ரிபல ரபு ஷகதன.
ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரம் தேவனுடைய கரத்தினால் தொடப்படுவதாக. பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய கரத்தினால் தொடப்படுவதாக. பிள்ளைகளுடைய சமாதானமற்ற இருதயம் தேவனுடைய கரத்தினால் தொடப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. குறைவுபட்டிருக்கிற காரியங்கள், குறைவுபட்டிருக்கிற சூழ்நிலைகள், குறைவுபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனுடைய கரத்தினால் தொடப்படுவதாக. நீங்க தொட்டீங்கன்னா விடுதலை ஆண்டவரே. நீங்க தொட்ட அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. நீங்க தொட்ட அதிசயம் நடக்கும் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. ஓ இயேசுவே. ஓரா பாபா மா ஷஹதன ரபல ரபா. ஓரா கபல ரபு ஷஹதன ரமல ரபோதனா. ஓரி பல ரபு ஷஹதியன ரபல ரபோதனா. ஆவியானவரே, ஆவியானவரே மை துதிக்கிற ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நீல இந்த வாழ்வினிலே இயேசு. கைகளை உயர்த்தி இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே இயேசு. சொல்லுங்க வாய் திறந்தே இயேசு போதும். நல்ல கை தட்டி இயேசு போதும் என்று சொல்றவங்க இயேசு. ஓ ஹல்லேலூயா. இயேசு போதுமே. ஹல்லேலூயா. ரமஷகதன ரபல ரபா. ஹல்லேலூயா. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிவிட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டான். ஐஸ்வர்யம் யாவும் தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே. ஓ இயேசு. கையை தட்டி இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் ஏற்றிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் ஏற்றிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில். இயேசு போதுமே. கைத்தட்டி போதுமே. எந்த நாளிலுமே என் நீல எந்த வாழ்வினிலே இயேசு. சொல்லுங்க இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய்
போதுமே எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு சத்தமா இயேசு போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே 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 இயேசு ஓ இயேசு போதுமே ஆமென் இயேசு போதுமே இயேசு இயேசு போதும் என்று சொல்றவங்க கையை தட்டி ஆமென் இயேசு போதும் எஸ் எஸ் இயேசு போதுமே இயேசு போதும் ஷகதன ரபபப ரபல ரபோதன இயேசு வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க இயேசு போதும் பெரியவங்க இயேசு நம்ம எல்லாருக்கும் இயேசு போதும் நல்ல கையை தட்டி ஓய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய இயேசு போதும் என் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய இயேசு போதும் ஓ ராம ஷகதன ரபல ரபோதன ஓ ரிகமல ரபோ ஷகதியதரே எந்த மனுஷங்க கைவிட்டாலும் எந்த மாம்சமானவங்க கைவிட்டாலும் எந்த டாக்டர்ஸ் கைவிட்டாலும் எந்த குடும்பத்தார் கைவிட்டாலும் யார் உங்களை கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஒருவர் இருக்கிறார் அது இயேசு ஹல்லேலூயா அவர் கைவிடாதவர் அவர் கைவிடாதவர் நல்ல கையை தட்டி இயேசு போதுமே இயேசு போதும் ஷகதன ரபல ரப ஓ ரகம ஷகதியந்தரே ஹல்லேலூயா 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 இயேசு போதுமே நல்ல முழங்கால நின்று வாய் திறந்து இயேசு போதுமே எந்த இயேசு சத்தமா எந்த நாளிலுமே நல்ல கை தட்டி கர்த்தரை துதிக்க பார்க்கலாம் நல்ல கை தட்டி அவர் வேண்டும் என்று சொன்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அவர் அற்புதம் செய்யாமல் இருந்ததில்லை அவர் போதும் என்று தெரிந்தெடுத்தவர்கள் இனி எனக்கு எல்லாமே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் துவக்கமும் முடிவுமாய் எனக்கு எல்லாமே இயேசுதான் என்று சொல்லி வந்த பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் திரும்ப வெறுமையாய் அனுப்பினதில்லை வெறுமையாய் கைவிட்டு விட்டதில்லை இயேசு போதும் என்று அர்ப்பணித்து வந்த பிள்ளைகளை கர்த்தர் தம்மிடமாய் சேர்த்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார் ஓ இயேசு 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 ஓ ரபா ஷகதனா Hallelujah. Praise the Lord.
ஹalleluya. இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நில்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஹalleluya. இயேசுவே அருகினிலே ஆவலா வருகிறே. இயேசுவே அருகினிலே ஆவலா வருகிறே. என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுதே. இயேசுவே 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 எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய பக்கத்துல நெருங்கி வந்து அவருடைய மடியில் அமர்ந்து அவருடைய மார்பில சாஞ்சி அவரை உண்மையாய் நேசித்து ஆண்டவருடைய அன்பு கூட வந்திருக்கிறேன், நீர் போதும் என்று உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் நீங்க அர்ப்பணிக்க விரும்புறீங்க? ஓ என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுதே. என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுதே. இயேசுவே இயேசுவே சத்தமா இயேசுவே இயேசுவே
ஆராதிங்க, துதித்திடுதே என்னாலுமே. எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுதே. இயேசுவே எத்தனை பேர் கூப்பிடுவீங்க அந்த நாமத்தை? இயேசுவே வல்லமை உள்ள நாமம். அந்த ஒரே ஒரு நாமத்துல தான் அற்புதம் நடக்கும். அந்த பெயரை எந்த அளவுக்கு உணர்ந்து நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த நாமத்தை சொல்வதற்கு சோம்பேறித்தனமோ, அந்த நாமத்தை சொல்வதற்கு உற்சாகமற்ற நிலையோ இருக்குமானால் அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த நாமத்தை சொல்லாம விடுதலை கிடையாது. அந்த நாமத்தை அறிக்கையிடாம அற்புதம் நடக்காது. எத்தனை பேர் இயேசுன்னு சொல்லுவீங்க? இயேசுவே ஓ இயேசுவே, இயேசு 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 இயேசுவே ஓ இயேசுவே. சொல்லுங்க, முழு பலத்தோடு வாயை திறந்து இயேசுன்னு சொல்லு, இயேசுவேன்னு சொல்லு, இயேசுவேன்னு சொல்லு, இயேசுன்னு சொல்லு. அந்த ஒரு பெயருக்கு பாதாளம் நடுங்குகிறது. அந்த ஒரு பெயருக்கு வியாதியின் கூறுகள் முறிகிறது. அந்த ஒரு பெயருக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அந்த ஒரு பெயருக்கு ஆமென் செத்த அவயவங்கள் உயிர் பெறுகிறது. அந்த ஒரு பெயருக்கு பிசாசின் கோட்டைகள் நடுங்குகிறது. இயேசு 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 இயேசுவே 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 இயேசுவே
பிசாசின் கிரியைகள் வெளியே போட்டோம், மரண ஆவிகள் வெளியே போட்டோம், மந்திரவாத கிரியைகள் வெளியே போட்டோம், வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும், எல்லா வலி வேதனைகள் போவலியே இயேசுவே. தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய கிருபைய, தேவனுடைய வல்லமையை ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இந்த ராத்திரி ஒரு மிகப்பெரிதான மாற்றத்தின் நாளாய் இருப்பதாக, ஒரு விடுதலையின் நாளாய் இருப்பதாக. இந்த தேதியில, இந்த சனிக்கிழமை, இந்த மாலை நேரம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தின் நேரமாய், விடுதலையின் நேரமாய், ஆசீர்வாதத்தின் நேரமாய் இருப்பதாக. இயேசு 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 இயேசுவே, 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 இயேசுவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்போமாக. 42வது சங்கீதம் 11வது வசனம். ஓ ஹல்லேலூயா! எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கைகளை உயர்த்தி துதிங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி துதிங்க பார்க்கலாம். நான் ஏன் இன்னும் துதிப்பேன் தெரியுமா? ஹல்லேலூயா! என் முகத்துக்கு இரட்சிப்பானவர், அவர் என் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நான் அவரை இன்னும் துதிப்பேன், இன்னும் இயேசுன்னு கூப்பிடுவேன்.
இன்னும் கத்துவேன், இன்னும் தேவனை நோக்கி பாடுவேன். என் ஆத்துமாவே, இன்னைக்கு உங்க ஆத்துமாவுல சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கலங்கி போய் வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜீவனை வாழ்வதை விட சாவது மேல் என்கிற உணர்வோடு அந்த இடத்துல இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நான் உன் முகத்துக்கு ரட்சிப்பாய் இருப்பேன் என்று, உன் முகத்துக்கு ரட்சிப்பாய் நான் இருப்பேன் என்று. ஓ, உன் வெட்கப்பட்ட முகத்தை, தலை குனிந்த முகத்தை, அவமானப்படுத்தப்பட்ட முகத்தை இன்னைக்கு பிரகாசிக்கிற முகமாக, மேன்மையான முகமாக, ரட்சிப்பாக, உன் முகத்துக்கு ரட்சிப்பாக இயேசு இருப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆத்துமாவே கலங்காத, ஹல்லேலூயா, திகையாதன்னு சொல்லுங்க. நீ காத்திருக்கிறவர் உலகத்தின் மனுஷன் அல்ல. நீ காத்திருக்கிறவர் எந்த மந்திரவாதமோ பில்லி சூனியமோ அல்ல. நீ காத்திருக்கிற ரட்சிப்பு எந்த பிரபுக்களோ ராஜாக்களோ அல்ல. நீ காத்திருப்பது உன்னையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள இந்த அண்ட சராசரங்களை படைத்த, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஜீவனுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பாக உன் முகம் காத்து கொண்டிருக்கிறபடியினால அவரால் உன் ரட்சிப்பு வரும். கவலைப்படாத என் ஆத்துமாவே, கலங்காத என் ஆத்துமாவே, திகையாத. ஹல்லேலூயா. நீ துதித்துக் கொண்டே இரு, நீ துதித்துக் கொண்டே இரு, நீ துதித்துக் கொண்டே இரு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாவே, இன்னைக்கு உன்னை தேற்றுகிறார் கர்த்தர். இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையை தேற்றுகிறார். நீ உடைஞ்சி போய் வந்திருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னை தேற்றுகிறது. கர்த்தருடைய கரம் உன்னை தேற்றுகிறது. கலங்காதே. ஏன் கலங்குகிற? ஏன் திகைக்கிற? தேவனை நோக்கி காத்திரு. நீ கலங்காதே. அவர் உன் ஆத்துமாவை தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, உன்னை நீதியின் பாதையில, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில அவர் உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். வெற்றியின் பாதையில நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவே, ஆமென், 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 ஆமென். இயேசுவே. அந்த நாமம், அந்த நாமத்தின் வல்லமை, அந்த நாமத்தின் வல்லமை, அந்த பேர் அறிக்கையிடுற பிள்ளைங்க வாழ்க்கையில முகம் வெட்கப்பட்டு போகாது. அந்த முகத்துக்கு ரட்சிப்பு வரும். அந்த முகத்துக்கு சமாதானம் வரும். அந்த முகத்துக்கு விடுதலை வரும். அந்த முகத்துக்கு நல்ல செய்தி வரும். அந்த காதுகள் கேட்கும். இயேசுவே, ஓ இயேசுவே, 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 இயேசுவே. இருக்கிறார். நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. நீ வனாந்திரத்தில் விழுந்து போக மாட்ட. ஆகாரே, நீ வனாந்திரத்தில் விழுந்து போக மாட்ட. கர்த்தர் உனக்கு முகத்துக்கு ரட்சிப்பாய் வருவார். கர்த்தர் உன் ஆத்துமாவை தேற்றுவார். அவர் சரீரத்தை விடுதலை ஆக்குவார். உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. அவர் உன்னை புல்லுள்ள இடங்களிலேயும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலேயும் அவர் உன்னை நடத்துவார். ஓ
இயேசுவே. இயேசுவே. Oh yes Jesus, yes Jesus. இயேசுவே. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஜெபிச்சு நம்ம முடிக்க போறோம். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்ற போகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில விடுதலை கொடுக்க போகிறார். அவரை இன்னும் துதிக்கிற பிள்ளைகள், அவருடைய முகத்துக்கு முன்பாக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பு கடந்து வர போகிறது. உடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 1 மணி நேர ஆராதனையில ஏற்கனவே கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறார். ஏற்கனவே சரீரத்தை தொட்டிருக்கிறார். ஏற்கனவே வியாதியின் கூறுகளை கர்த்தர் தொட்டிருக்கிறார். உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் தொட்டிருக்கிறார். சமாதானமற்ற உன் பகுதிகளை கர்த்தர் தொட்டிருக்கிறார். உன் வீட்டை கர்த்தர் தொட்டிருக்கிறார். ஓ ராபா பாபா ஷகதனா ஜோமன்னு சொல்றோம். கை வைத்துங்க பார்க்கலாம். ஜோமன்னு சொல்றோம். கை வைத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிஸ்டர் ஜாஷ்னாவுக்காக ஜோமன் ஆணைக்குடியில ஹல்லேலூயா இருந்து நம்முடைய சபைக்கு வருகிற சகோதரி சிஸ்டர் ஜாஷ்னாவுக்காக எல்லாரும் நீங்களும் கையை உயர்த்தி அவர் நமக்காக ஜெபிக்க. அதே வேளையில நம்முடைய சபை விசுவாசிக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். அவங்க தலைப்பகுதியில கர்த்தருடைய வல்லமை தொடும்படியாக, அவருடைய நரம்புக்கு மூளைக்கு போகிற அந்த நரம்பை கர்த்தர் தொடும்படியாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை சாட்சியாக நம்முடைய மத்தியில கொண்டு வருவார். அற்புதம் செய்து கர்த்தர் கொண்டு வருவார். விடுதலை கொடுத்து கர்த்தர் கொண்டு வருவார். இயேசுவே, அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஓ ராபா ஷகதனா. ஜெபம்லாமா கையை உயர்த்தி இருக்கும்போது ஜெபம்லாமா. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. ஆண்டவர், இந்த 1 மணி நேர ஆராதனையில உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். விடுதலையை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். சுகத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால என்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால அந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகும்போது, இந்த இடத்தை விட்டு போகும்போது பூரண விடுதலையோட, பூரண சுகத்தோட, பூரண அற்புதத்தோட கடந்து செல்வார்களாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய ஆத்துமாவை தேற்றுவீராக. அவருடைய நீதியின் பாதையை நடத்துவீராக. அவருடைய முகத்திலே ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய அற்புதத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ராபா ஷகதனா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சிஸ்டர் ஜாஷ்னாவுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபையில பலகீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக சிஸ்டர் ஜாஷ்னாவுக்காய் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை மகளை தொடுவதாக, தேவ கரமகளை தொடுவதாக, அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, ஆச்சரியமான தேவனுடைய வல்லமை எவ்வளவு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், என் தேவனுக்கு அது எம்மாத்திரம். ஆண்டவரே, இந்த ராத்திரி நேரத்திலே கர்த்தர் இறங்குவீராக. தேவனுடைய வல்லமை தொடுவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. நீங்க ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கொடுத்தபடினால எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி உற்சாகமா நல்ல கை தட்டி ஹல்லேலூயா.
Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் பாடல்களை பாடவும் ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜனத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபையும் சமாதானம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். சபையில சாட்சிகளை ஏற்படுத்துவீராக. அற்புதங்களை கத்த செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா கனத்தையும் எல்லா துதியையும் எல்லா மகிமையையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.